ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாவக்காய் மசாலா பெரட்டல் பார்க்கலாங்க. பாவக்காயை பிடிக்காதவங்க தாங்க ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு துளி கசப்பு இருக்காதுங்க. சரிங்களா, இந்த மாதிரி சுரண்டிக்கலாங்க. ரொம்ப சுரண்ட தேவையில்லைங்க, லைட்டாக சுரண்டுனா மட்டும் போதும். பார்த்திங்கன்னா சுரண்டிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குழம்புக்கு கிரேவிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், லேசாக கட் பண்ணுவோம் ரவுண்டு. இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக கட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதானுங்க வித்தியாசம். போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க. சரிங்களா, எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிடிச்ச எண்ணெயும் ஊற்றிக்கிங்க. ஊற்றி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் வணக்கிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. சரிங்கண்ணா, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நிஜமாலுமே இது சாப்பாட்டுக்கு, சைடிஷ்க்கு, ரசத்துக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம். இது பாவக்காயான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த டிஷ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மசாலாவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்துங்க, 1/2 ஸ்பூன் மல்லி, சீரகம் 1/4 டீஸ்பூன், 5 வரமிளகாய்ங்க. அவ்வளோதானுங்க. அதை தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு. சரிங்களா, அதை எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கணும். அந்த மசாலாவை இதுக்குள்ளே கொட்டி இது தனியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. சரிங்களா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பாவக்காய் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. என்ன ஒவ்வொரு பாவக்காய்க்கும் இப்படி யார் வச்சுட்டுருக்கிறதுனால நினைக்காதீங்க. நீங்கள் பாவக்காய்க்குள்ளே அந்த மசாலாவே போட்டுருங்க. போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நிஜமாலுமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா, செம்ம டேஸ்டியாக இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால பாவக்காயில் என்னென்ன டிஷ் செய்யலான்னு சொல்லி நானே அதை எதையும் பண்ணிகிட்ருப்பேங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாம் நிஜமாமே நல்லா சாப்பிடுவாங்க. பாவக்காய் கண்டாவே எல்லாம் வெறுத்து ஓடிடுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க முதல் பாவக்காய் சாப்பிட்லாம் வாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன். நெய்யும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன பெரியுமோ ஊற்றிக்கலாம், ஊற்றாமையும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா, தேங்க்ஸுங்க.